ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியும் சரவணன் வந்து ஒரு ரெசார்ட்டில் வந்து அவங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதே இடத்துல சக்தியும் வந்து அவங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. சக்தி வந்து நினைக்கிறாங்க, எப்படியாவது கார்த்தி சாரை கண்டுபிடிச்சி தீபாவை ஒப்படைச்சிடணும். இந்த எஃப்எம் ரேடியோவில் வந்து தீபாவோட பாட்டை வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறோம்ல, இதனால கண்டிப்பாக வந்து கார்த்தி அதை கேட்டு வருவார் அப்படின்னு சக்தியை வந்து அங்கே நினச்சிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா கார்த்தியும் சரவணனும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நான் வந்து இப்போ எப்படியாவது வந்து தீபாவை கண்டுபிடிச்சே தீரணும். ஏன்னா 5 நாளைக்குள்ளே நீங்கள் கீதாவை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு இருக்கிற டைமே ஒன்று 4 நாள் தான் இருந்துட்டு இருக்குது. அதுக்குள்ளே நீ எப்படியாவது தீபாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து சரவணன் சொல்கிறாங்க, ஆமா கார்த்தி, நான் சொல்ல போனாக்கி நான் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கே நான் வந்து துரோகம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா கீதா எங்கே இருக்கான்னு தெரிஞ்சும் அவர் குற்றவாளின்னு தெரிஞ்சது பிறகும் கூட நான் வந்து உங்களுக்காக தான் நான் விட்டு வச்சிருக்கிறேன். ஆனால் அதுக்காக நான் வந்து எப்போவுமே இதை பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால 4 நாளைக்குள்ள எப்படியாவது தீபாவை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்காட்டாலும் சரிதான், நான் வந்து கீதாவை நான் அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சரவணன் சொல்லும் போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் சார், எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. தீபா வந்துட்டாக்கி கண்டிப்பாக வந்து கீதாவை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன். ஆனால் கீதா வந்து குற்றவாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற கார்த்தி அப்படிங்கும்போது, ஆமாம், கீதா வந்து குற்றவாளியாக இருக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ அந்த துங்கா மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஆனால் கீதாவும் அதை பற்றின எந்த உண்மையும் வந்து கிளியராக என்கிட்ட இது வரைக்கும் சொன்னது கிடையாது அப்படிங்கும்போது அப்போ சரவணன் சொல்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் விசாரிச்சு கொடுத்தோம், நீ அதை பற்றிலாம் நீ கவலைப்பட வேண்டாம், தீபாவை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது பார்த்தோம்னா காரில் ஏறுறதுக்காக வரும்போது சக்தி வந்து பார்த்துருந்தாங்க. சக்தி பார்த்ததுமே இவங்க வந்து கார்த்தி சார்லா தீபாவோட கணவராச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்கள தானே நம்ம தேடிட்டு இருக்கிறோம், ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சக்தி வந்து ஓடி வராங்க. அப்போ பார்க்கும்போது கார்த்தி வந்து அவங்க காரை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அப்போ அவங்க பின்னாடியே வந்து சக்தி வந்து கார்த்தி சார்னு கூப்பிட்டுட்டே அவங்க ஓடுறாங்க. ஆனாலும் வந்து அவங்க காரில் போயிருந்தாங்க. கார்த்தி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்போ சக்தி நினைக்கிறாங்க, ஐயோ இவ்வளவு நேரமும் வந்து அவர் இங்கே தான் இருந்திருக்கிறாரு, இதை கவனிக்காமல் நம்ம இருந்துட்டோமே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, கையில் கிடச்ச அவரே நம்ம விட்டுட்டோமே, இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல. ஆனால் தீபாவோட உயிருக்கு நம்ம கூட இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான். ஆனால் நம்ம இவர் கையில் கிடச்சி நம்மளை விட்டுட்டோமே, இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சக்தி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியும் சரவணனும் வந்து அவங்க காரில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சரவணன் சொல்கிறாங்க, சரி நம்ம கொஞ்சம் பாட்டாவது கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நம்ம வந்து டென்ஷனாக இருந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் பாட்டு போட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சரவணன் வந்து எஃப்எம் ரேடியோ வந்து அவங்க ஆன் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க பாட்டுலாம் பாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது தீபாவை பற்றி அவங்க சொல்லிட்டு தீபாவோட பாட்டை போடுறாங்க. இதை கேட்டதுமே கார்த்தியும் சரவணனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இது தீபா பாடின பாட்டாச்சு, அது மட்டும் இல்லாமல் தீபாவை பற்றி இவங்க பேசுகிறாங்க, அப்போ இவங்களுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்குது, நம்ம உடனே வந்து எஃப்எம் ரேடியோ அந்த ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் அப்படிங்கும்போது இப்போ சரவணன் சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு போலுக்கு, தீபாவை காப்பாற்றணும்னு சொல்லி தான் நம்மளுக்காக வந்து இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறாங்க, நம்ம உடனே அங்கே போகலாம் அப்படின்னு சரவணனும் கார்த்தியும் பார்த்தோம்னா எஃப்எம் ரேடியோ இருக்கிற அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனதுமே கார்த்தியும் சரவணனும் வந்து அவங்க விசாரிக்கவும் அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்படி சக்தின்னு ஒரு நர்ஸு தான் இந்த மாதிரிக்கு அவங்க வந்து தீபாவோட பாட்டை போட சொன்னாங்க. சொல்ல போனாக்கி அந்த தீபா வந்து அவங்ககிட்ட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க கணவர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் இந்த பாட்டை வந்து டெலிகாஸ்ட் பண்ண சொன்னாங்க, அதுக்காக தான் நாங்களும் இந்த பாட்டை போட்டுட்டு இருக்கிறோம் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே கார்த்தி சொல்கிறாங்க, தீபா வேற யாரும் கிடையாது, என்னுடைய மனைவி தான் தீபா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே அவங்க உடனே சரி நீங்கள் சொன்னாலும் சரிதான், நான் வந்து உண்மையிலேயே நீங்கள் தான் அவங்க கணவரான்னு எங்களுக்கு தெரியாத, சக்தியை நாங்கள் அங்கே வர சொல்கிறோம், வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அவங்க கூட போங்க அப்படிங்கும்போது இப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க, சக்தியோட வினை எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை சார், ஆனாலும் வந்து எங்களுக்கு வந்து தெரியாது கிளியராட்டு, நாங்கள் சக்தி அங்கே வர சொல்கிறோம், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அவங்க கூட கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சக்தியும் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்க அப்படிங்கும்போது, நாங்கள் தான் பேசுகிறோம் எஃப்எம் ரேடியோவில் இருந்து அப்படிங்கவோ, என்ன சார் ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் தீபாவோட கணவர்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இங்கே வந்திருக்கிறாங்க, அதனால் நீங்கள் உடனே வாங்க அப்படிங்கவோ, இது கிட்டதுமே சக்தி வந்து கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. இப்போ நான் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துருந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பார்த்தோம்னா எஃப்எம் ரேடியோ ஆஃபீஸில் வந்து அவங்க கார்த்தியும் சரவணனும் அவங்க இருக்கவும் அப்போ சக்தி சொல்கிறாங்க, நீங்கள் அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, ஆனால் நான் தான் தப்பாக உங்களை புரிஞ்சுக்கிட்டேன், தீபாவோட உயிருக்கே ஆபத்தான நிலைமையில தான் இருந்தாங்க, அவங்கள வந்து ஒரு ரவுடிகிட்டேருந்து காப்பாற்றி நான் வந்து என் வீட்டில் மறைச்சி வச்சிருக்கிறேன், நீங்களும் அவங்கள தான் இருக்குமோ, அந்த கும்பலோட சார்ந்தவங்களாம் இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி நான் போய் சொல்லிட்டேன் அப்படிங்கப்போ இது கேட்டதுமே கார்த்தி வந்து அவங்க சக்திக்கு நன்றி சொல்கிறாங்க. அடுத்து இவங்க 3 பேருமே வந்து சக்தியோட வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே சக்தி வந்து கவத்திறந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அங்கே தீபாவை காணலை. இதை பார்த்ததுமே சக்தியிலேருந்து கார்த்தி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, என்ன மேடம் என்னுடைய ஒய்ஃப் இங்கே தானே இருக்கிறதா சொன்னீங்க, காணலை அப்படிங்கும்போது, ஆமாம் சார் உங்கள் ஒய்ஃப் இங்கே தான் இருக்கிறாங்க, சொல்ல போனாக்கி நான் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தேன்,
பாருங்க சார், அவங்களுக்காக நான் போட்ட ட்ரிப்ஸ் மருந்து மாத்திரை எல்லாமே இங்கே இருக்குது பாருங்க அப்படிங்கவும் இது பார்த்ததுமே வந்து அவங்களுக்கு புரிஞ்சு பிடிச்சது. அப்போ சரவணன் சொல்கிறாங்க, இது வேற யாருடைய வேலை இருக்காது, அந்த துங்கா தான் கீதான்னு சொல்லிட்டு தீபாவை கடத்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே கார்த்தியும் சக்தியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன சார் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து சரவணன் சொல்கிறாங்க, ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, அதனால எப்படியாவது தீபாவை நம்ம காப்பாற்றிடலாம் வாங்க அப்படின்னு சரவணன் வந்து கார்த்தியை கூப்பிட்டப்போ கார்த்தி வந்து சக்திகிட்ட சொல்கிறாங்க, இத்தனை நாள் வந்து என்னுடைய ஒய்ஃபை நீங்கள் காப்பாற்றினீங்க, அதுக்கு உங்களுக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ சக்தி சொல்கிறாங்க, ஐயோ இத்தனை நாள் காப்பாற்றி பிரயோஜனமாக ஆகி போச்சுது, எப்படியாவது தீபாவை நீங்கள் கண்டுபிடிங்க, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொல்லவும் கார்த்தியும் சரவணன் வந்து தீபாவை காப்பாற்றுறதுக்காக அவங்க கிளம்பி வராங்க. தீபாவை வந்து அவங்க துங்காட்ட இருந்து காப்பாற்றிடுவாங்களா, அடுத்து இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.